ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் சிறையில் உடல்நலக் குறைவால் இறந்தார். அவரது மரணத்தில் மர்மம் நிலவுகிறது. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பழனி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் சேனாதிபதி, பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி, தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அறங்காவலர் அன்னபூரணி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களில் மோசடி பத்திரப்பதிவு குறித்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட கோரியிருந்தனர். வழக்கை நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் வீரகதிரவன், ரவீந்திரன், வழக்கறிஞர் மாரிஷ்குமார், வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் இறந்தார். இதில் மர்மம் உள்ளது. கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தொடர் நிகழ்வுகள் மூலம் வழக்கில் மர்மம் நிலவுவது தெளிவாகிறது. விசாரணையில் திருப்தி இல்லை, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டனர். இதற்கு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் பதில் வாதம் முன்வைத்தார். அன்வர்தீன் மரணம் எதிர்பாராதது, அது இயற்கை மரணம். அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம். பாரபட்சமின்றி நேர்மையாக விசாரணை நடக்கிறது. வழக்கு சரியான திசையில் செல்கிறது என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கையை நாங்கள் முழுமையாக படித்து பார்க்க அவகாசம் தேவை, அதன்பின் முடிவு செய்யலாம் என்றனர். அதன்பின் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் புகார்தாரரான பழனி கோவில் கண்காணிப்பாளர் முருகானந்தம் இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. விசாரணை ஆகஸ்ட் 24க்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றனர்.